கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 19:13, மேத்யூ 19:13. அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? பரிசேயர்கள்லேருந்து அவரை சோதிக்கணும்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது எது? ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு முக்கியமான காரியமாகிய திருமணம், விவாகரத்து, மறுமணத்தை குறித்து இதை பேசிகிட்டு இருக்கும்போது சீஷர்கள் அதிர்ச்சியாகி ஐயோ அப்படின்னு சொல்லும்போது இங்கே சிறு பிள்ளைகளை கொண்டு வந்து பெற்றோர் இவரை ஆசீர்வதிக்கணும், அவங்க கைகளை வைத்து ஜெபிக்கணும்னு. இந்த யூத வழக்கத்தில் ரபிகள் என்று சொல்லக்கூடிய குரு போதமார்கள் பிள்ளைகள் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதிப்புங்கிற வழக்கத்தில் வந்தது. இது எப்படி வந்ததுன்னா, ஆதியாகமம் 48வது அதிகாரம் 14லிருந்து 16வது வசனம் வரைக்கும் யாக்கோபு எப்ராயிம் மனாசியும் தன்னுடைய கைகளை வச்சு ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்குறோம். அதனால ரபாய்கள் எப்பொழுதும் இந்த பிள்ளைகள் மேலே கைகளை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மார்க் 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் அவர் நோய்வாய்ப்பட்டவர்கள் மேலே கைகளை வைத்து ஜெபிக்கக்கூடியது. இப்போ கர்த்தர்கிட்ட என்ன கொண்டு வராங்க? சிறு பிள்ளைகளை கொண்டு வராங்க. இந்த பெற்றோர் என்னத்துக்காக? ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஜபம். அது மாத்திரமல்ல, கைகளை வைத்து ஜபிக்கும்போது என்ன, அதாவது அந்த பிள்ளைகள் மேலே ஒரு கிருபையும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. இது என்ன காட்டுதுன்னா, அங்கே இருந்த பெற்றோர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த அதிகாரத்தில் இருந்த விசுவாசத்தை காட்டக்கூடியதாக. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய பிள்ளைகளும் அவருடைய பிரசன்னத்தினால, அவருடைய ஆசீர்வாதத்தினால வளருன்னு சொல்கிறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க? அவர் தன்னுடைய கரங்களை வச்சு ஆசீர்வதிக்கக்கூடியதா. அப்படி கைகளை வச்சு ஆசீர்வதிக்கும் போது என்ன, அது ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது. அதை டெடிகேஷன் என்று சொல்லக்கூடியதா, கர்த்தருக்கு என்று தத்தம் கொடுக்கக்கூடியதா. அதே மாதிரி கைகளை வச்சு ஜெபிக்கும் போது என்ன உண்டாகிறது? தனன் மேல் உள்ள அந்த ஒரு தேவ தயவு அவர்கள் மேல் வரும் என்று சொல்லக்கூடியதா. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு, அவங்க பிள்ளைகள் அவர்கிட்ட வருவதற்கு அவர் தாராள மனசுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதா. ஆனால் அந்த சீஷர்களால் என்ன பண்ண முடியல? அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பேசி கொண்டு இருக்கிறார். திருமண காரியங்களை குறித்து பேசி கொண்டு இருக்கிறார். அவர் மத தலைவர்கள் மற்றும் பெரியவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாரு. அப்போ இந்த சிறு பிள்ளைகள்ங்கிறது அது ஒன்றும் முக்கியமாக தெரியல. ஏன்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? இந்த பெரியவங்ககிட்ட பேசுகிறது ரொம்ப முக்கியமானது என்று சொல்லக்கூடியதா. இது எதை காட்டுதுன்னா, அவர்கள் வாழ்ந்த நாட்களில் அவங்க என்ன கலாச்சாரத்தில் சிறு பிள்ளைகளுக்கு அவ்வளோ இது கிடையாது. அது மாத்திரமில்லை, அவங்க இயேசு கிறிஸ்து எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறாரு என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணமும் அவங்கக்கிட்ட இல்லை. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 18வது அதிகாரத்திலே அவங்க யார் பெரியாள்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் ஒரு சிறு பிள்ளையை கூப்பிட்டு, இந்த பிள்ளை மாதிரி இல்லைன்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் வரமாட்டீங்க அப்படிங்கிற காரியத்தை ரொம்ப அழகாக அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டார். ஆனால் இங்கே பெற்றோர்கள் கொண்டு அவரை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது முதல்ல ஒரு தவறுதலான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மகிட்ட இருக்குது. அதை நான் சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் அதனுடைய காரியத்தை சொல்கிறேன். அதாவது பிள்ளைகளை நம்ம குழந்தைகளை ஞானஸ்தானம் கொடுக்கறதில்ல. குழந்தைகளை என்ன பண்ணுறோம்? கர்த்தருக்கென்று நம்ம டெடிகேட் பண்ணுறோம். அதை கர்த்தருடைய கருத்தில் நம்ம தத்தம் செய்யக்கூடியதாக. என்ன, கர்த்தரிலிருந்து பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே, இந்த பிள்ளை உம்மிடமிருந்து வந்தது என்று நாங்கள் நன்றியோடு பெற்றுக்கொள்கிறோம். இந்த பிள்ளையை உமக்கென்று வளர்க்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லக்கூடியதாக பிள்ளைகளை கொடுக்கிறதானே ஒழிய, இது பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானங்கிறது இயேசு கிறிஸ்து பண்ணவும் இல்லை, வேத வசனத்தில் எங்கேயுமே கிடையாது. சரியா? இங்கே பெற்றோர் என்ன பண்ணுறாங்க? சிறு பிள்ளைகளை கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ என்னன்னா, இங்கே விசுவாசம் எங்கே உண்டாகிறது? அவங்க பெற்றோருக்கு தேவன்கிட்ட உண்டாகுது. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க? அடுத்த தலைமுறை, இந்த எனக்கு அப்புறமும் என்னுடைய அடுத்த தலைமுறையும் இந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து வளர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம்.
இதில் இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறீங்க, நீங்கள் எப்போவுமே சிறு பிள்ளைகளுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் கெப்பாசிட்டி இருக்குது பாருங்கள், ஆவிக்குரிய தன்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய காரியம், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, குறைத்து மதிப்பிடவே கூடாது. ஏன்னா எங்களுடைய சபையில் இருக்கிற ஜூனியர் சர்ச்சில் உள்ளவங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்லுவது தான் இருக்கிறதுலே மிகவும் கடினமான காரியம். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய அறிவு, அவங்களுக்கு கர்த்தர் அவங்களும் பேசக்கூடிய காரியம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனால் என்ன, நமக்கு உண்டான விசுவாசத்தை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்வது என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அதை நாம் திறம்பட செய்வோமா? வல்ல பிதாவே, இதோ எங்களை நம்பி எங்களுடைய பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க. அந்த பிள்ளைகளை உம்முடைய ஞானத்திலும் உம்முடைய அறிவிலும் உமக்கு பயப்படுகிற பயத்திலும் வளர்ப்பதற்கு பெற்றோர்களாகிய எங்களுக்கு நல்ல தேவ ஞானத்தையும் தேவ கிருபையும் கொடுக்க வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.